character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening 10th standard students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ டுடே கிளாஸில் சோஷியல் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி செகண்ட் லெசன், climate and natural vegetation in India. Okay, so what is mean by climate? வாங்க பார்க்கலாம். Okay, the climate and the natural vegetation of India. Okay, what is mean by climate? Is a normal weather condition in a particular region. Okay, normal weather condition. Okay, நார்மலான வெதர் கண்டிஷன் பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிறது இட்ஸ் அ லாங் டைம். அதே வெதர்னால் வந்து ஷார்ட் பீரியடில் பர்டிகுலர் பிளேஸில் பர்டிகுலர் டைமில் ஒன் டேவில் இருக்கிற நிகழ்கிறத வந்து நம்ம வெதர்னு சொல்லுவோம். ஓகே, அதே வந்து கிளைமேட் காலநிலைன்றது பர்டிகுலர் ரீஜனில் இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். 30 to 35 இயர்ஸாக அது அந்த நார்மலான வெதர் கண்டிஷன் இருந்தது, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இட்ஸ் அ கிளைமேட்னு சொல்லுவோம். அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன்னா அஸ் அ பிளான்ட் கம்யூனிட்டி, பிளான்ட்ஸ். ஓகே, வித்தவுட் உடைய மேனுடைய ஹெல்ப்னால நேச்சுரலாக க்ரோ ஆகிற இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதை தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும்னா டு டிஸ்கிரைப் த ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங், எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது கிளைமேட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ to describe the factor what are the காரணிகள் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது climate of India, and to understand the characteristics of a different seasons, என்னென்ன சீசன் நம்ம பார்க்க போகிறோம். and to know about the rainfall distribution. Okay, that means very heavy rainfall, moderate rainfall, scanty rainfall, less rainfall சொல்கிற டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெங்கே எந்தெந்த ரீஜனில் வந்து என்னென்ன ரெயின்ஃபால் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்ட் டு ஸ்டடி த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன். ஓகே, நேச்சுரல் வெஜிடேஷன், டிராபிக்கல் மன்சூன் கிளைமேட்டு, சாஸ் டிராபிக்கல் மன்சூன் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃபாரஸ்ட்டு, டான் ஃபாரஸ்ட்டு, டெசர்ட் வெஜிடேஷன், இது போல் நிறைய பார்க்க போகிறோம். ஸோ த டைப்ஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்டு லைஃப். ஓகே, வைல்டு லைஃபையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த நேச்சுரல் அண்ட் தட் மீன் கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. வாங்க நம்ம கிளாஸ் போகலாம். ஓகே, இன்ட்ரடக்ஷன் பாருமா. we drink more water. okay, we drink more water during summer டைமில் இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதிகமாக தண்ணி குடிச்சுட்டே இருப்போம். தண்ணி குடிச்ச மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம எதுவுமே ஒர்க்கே எதுவும் பண்ணலைன்னா கூட நமக்கு எது எடுக்கும், தண்ணி தாகம் எடுக்கும். ஏன்னா அது சம்மர். அண்ட் they do not drink the same amount of water. நம்ம சம்மரில் குடிக்கிற அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம எப்போ குடிக்க மாட்டோம், வின்டர் டைமில் குடிக்க மாட்டோம். why do we wear cotton or lighter clothes during the summer? cotton time, that mean summer time நம்ம என்ன பண்ணுவோம்னா காட்டன் ட்ரெஸ் அண்ட் லைட் கிளாத்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹெவி woolen cloths யூஸ் பண்ணுவோம் எப்போனா during the weather season in the North India. okay, so why do not we wear woolen cloths in South India? இங்கே பாருமா கொஸ்டின் கேட்குறாங்க பாரு. okay, the season and heavy woolen cloths during cold weather season in North India. why do not we wear woolen cloths in South India? நம்ம ஏன் woolen cloths பண்ண மாட்டோம்? ஏன்னா சவுத் இந்தியானாலே என்னன்னா இட்ஸ் ஈக்குவல் கிளைமேட்டு. ஸோ ரொம்ப ஹாட்டஸ்ட் பார்ட்டு, ஏன்னா நியர்பை ஈக்குவேட்டர்.
ஈக்குவேட்டர் நியர்பை இருக்கனால சவுத்தில் எப்போதுமே வந்து அந்த டெம்பரேச்சர் தட் மீன் ட்ராபிக்கல் இருக்கும், டிராஃபிக்கலாக இருக்கும், ரொம்ப அதிவெப்பமான பகுதி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப ஹெவியான உள்ளன் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரிவலன்ஸ் ஆஃப் த வேரிங். ஓகே, வேரிங்னா டிஃப்ரெண்டான வெதர் கண்டிஷன் தான் இதுக்கு காரணம் பிட்வீன் நார்த் அண்ட் சவுத் இந்தியா. இந்தியான்னு இருந்தால் கூட நார்த் இந்தியாவிலும் சவுத் இந்தியாவிலும் அது என்ன ஆகுதுன்னா டிஃபர் ஆகுது, வேரி ஆகுது. அதுதான் அதுக்கு காரணம். ஓகே, அதை பற்றி தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். Equable climate is also called the British climate. Note பண்ணிக்கோங்க, 1 marks இது. Equable climate is also known as the British climate, which is neither too hot not too cold. ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, கோல்டாகவும் இருக்காது. So that is the equable climate. Okay, note பண்ணிக்கோங்கம்மா. Next பாருங்க, the factors affecting the climate. What are the factor affecting the climate? Okay, the climate of India is affected by factors. எதுனா latitude, altitude, a distance from the sea, okay, monsoon winds and a relief future, இயற்கை அமைப்பு சொல்வாங்க, and a jet stream. These are the factors affecting or that mean affecting னு சொல்வாங்க, as a reason னு சொல்வாங்க, as a causes னு சொல்வாங்க. what are the factor causes னு சொல்வாங்க, what are the factor affecting னு சொல்வாங்க. ஓகே, எதுனா climate பாதிக்கும் காரணங்கள், climate உருவாகிறதுக்கான காரணங்கள். அது எதுனா latitude, altitude, a distance from the seas, monsoon winds, relief futures and jet streams. இததான் நம்ம one by one பார்க்க போறோம். First one is latitude. Okay, latitude mean as a globe. It's like a globe. This one is a imaginary line in the globe. Imaginary line. As a latitude divided northern hemisphere, southern hemisphere. Okay, it's a latitude. Latitude is nothing but it's an imaginary line in the globe. Okay, globe means the world உடைய ஒரு மாடல் ஷேப் தான் globe. அந்த globeல இருக்கிற imaginary line, geographicals, நம்ம எங்க லொகேட் ஆயிருக்கோம், வேர்ல்டுல நம்ம எங்க லொகேட் ஆயிருக்குன்றது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற இந்த குளோப்ல ஒரு இமேஜினரி லைன் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த இமேஜினரி லைன் வந்து வெஸ்ட் டு ஈஸ்டா போகிற இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம், latitude. இது டூவா டிவைட் பண்ணுது, நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, அப்ப திஸ் ஒன் இஸ் traffic of Cancer, traffic of Capricorn, Arctic Circle, Antarctic Circle. ஓகே, நீங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் அதாவது 6th 7th 8th எல்லாம் அத டீடைலா பார்த்திருப்பீங்க. this one is a latitude. அப்ப இந்தியாவுல latitude, this one is a latitude. அப்ப இந்தியா வந்து எங்க இருக்கு, அப்ப நார்த்தன் நம்ம இந்தியா வேர்ல்டுல எங்க இருக்குன்னா இந்த சைடுல இங்க இருக்கு. சோ அப்ப அத லொகேட் பண்றதுக்காக தான் இந்த latitude சொல்றாங்க. latitude இந்தியா லைஸ் பிட்வீன் எந்த டிகிரி, இது ஒண்ணு நம்ம 0 டிகிரின்னு சொன்னா கூட இந்த 0 to 1 2 3 ன்னு 8. அப்ப 8 டிகிரி நார்த்ல இருந்து 37 டிகிரி. ஓகே, 8 டிகிரி நார்த் டு 8 டிகிரி நார்த் டு 8 டிகிரி 4 inches. 8 டிகிரி 4 inches. This one is 8 degree 4 inches north to 37 degree 6 inches. நார்த் லேட்டிடியூட்ல தான் வந்து இந்தியா லொகேட் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து ஒரு ஒன்னு சொன்னல டிராஃபிக் ஆஃப் கேன்சர், அதுதான் இந்தியா வந்து டூவா டிவைட் பண்ணுது. நம்ம இந்தியா மேப்ல இங்க ஒரு லைன் போகலையா, அதுதான் வந்து இந்தியாவை டூவா டிவைட் பண்ணுது. அதுதான் வந்து டிராஃபிக் ஆஃப் கேன்சர். the traffic of cancer divide the country, நம்ம இந்தியாவை into two equal halves, ரெண்டு பகுதியா பிரிக்குது. இங்க இருக்கிற அந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் நம்ம இந்தியாவுடைய சென்டர்ல போகுது. அந்த சென்டர்ல போய் தான் இந்தியாவை நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு டிவைட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதனால latitude ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். two equal halves. The area located to the south of traffic of cancer explain the high temperature. நோட் பண்ணிமா, சவுத் அந்த இங்க நான் சொன்னல இந்தியா, ஓகே, இதான் வந்து traffic of cancer. traffic of cancer is அச்சுரேகைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இஸ் நார்த் இந்தியா சவுத் இந்தியா, நார்த் இந்தியா சவுத் இந்தியா. அப்ப the area located in the south of traffic cancer, அப்ப இந்த இடம் south of traffic cancer that explain the high temperature. ஏன்னா இங்க ஈக்குவேட்டர் இருக்கு. ஓகே, இங்க ஈக்குவேட்டர் is a very vertical sun rays ரொம்ப வெர்டிகலா இருக்கும். அதனால தான் இங்க வந்து என்ன இருக்கு, ஹை டெம்பரேச்சர். நல்லா புரிஞ்சா மட்டும் நம்ம இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஸோ the high temperature and no severe cold இங்கே வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது கோல்டு சீசன் த்ரூ அவுட் த இயர் வந்து சிவியராக இருக்காது. வேற ஏரியா நார்த் ஆஃப் திஸ் பேரல் என்ஜாய் த சப் டிராபிக்கல். அதே வந்து இந்த சவுத் டிராபிக்கை கேன்சல் பற்றி பார்த்துட்டோம் இல்லையா, நார்த் இந்தியா வந்து பேரலாக த சப் டிராபிக்கல் தான். இங்கே டிராஃபிக்கலாக இருக்கும், ஹெவி டெம்பரேச்சராக இருக்கும், இங்கே சப் டிராபிக்கல் கிளைமேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஒன் இஸ் அ latitude. இப்போ நம்ம altitude பார்க்குறோம். Altitude is nothing but is a height. Okay, height of the land side. That means height ன்னு சொல்றாங்க. That means கடல் மட்டத்துல இருந்து உயர்வு நிலையில இருக்கிறது. Okay, next altitude. Second one latitude பார்த்துட்டோம். First one இப்போ second one altitude. When the altitude increases, அப்போ கடல் மட்டத்துல இருந்து ஓகே கடல் மட்டத்துல இருந்து மேலே உயர இங்கே நம்மளுக்கு மவுண்டன் ரீஜனாக இருக்குது. ஓகே, ஹைலி எலிவேட்டட் பிளேஸ். ஸோ இன்க்ரீஸஸ் த டெம்பரேச்சர் டிக்ரீஸ். நோட் பண்ணிக்கமா, நம்ம கடல் மட்டத்துலேருந்து மேலே போக 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 டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அட் த ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் எவ்ரி 1000 மீட்டர்ஸ். எவ்ரி 1000 இப்போ 1000 மீட்டர் போகுதுன்னா டெம்பரேச்சர் எவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ரெடியூஸ் ஆகுது ஒரு 1000 மீட்டர்ஸ்க்கும். ஓகே, இட் இஸ் கால்டு, அதுக்கு என்ன பேர்னா நார்மல் லேப்ஸ் ரேட். நோட் பண்ணிக்கோமா, நார்மல் லேப்ஸ் ரேட். அதாவது 6.5 டிகிரி செல்சியஸ் டிக்ரீசஸ் டு த ஹைட். ஓகே, எவ்வளோ மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணும்போது 1000 மீட்டர்ஸ். ஹியர் த ஹென்ஸ் த பிளேசஸ் இன் த மவுண்டன்ஸ் ஆர் கூலர். அதனால தான் அது கூலராக இருக்குது. ஏன்னா போக போக டெம்பரேச்சர் ரொம்ப டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அதனால த மவுண்டனஸ் பிளேஸ் ரொம்ப கூலர் தென் த பிளேஸ் இந்த பிளைன். நம்மள இருக்கிற நார்மல் பிளைன் ஏரியாஸில், தட் மீன் நம்ம இருக்கிற பிளைன் ஏரியாஸில் கம்பேர் பண்ணும்போது தட் மீன் மவுண்டன் ரீஜனில் வந்து கூலாக இருக்குது. ஏன்னா ஹைட்டு போக போக டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஊட்டி அண்ட் செவரல் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் South India and of that Himalayan ranges like Mussoorie, Shimla, etc. are much cooler than the places located on the Great Plain. Great Plain நம்ம இருக்கிற நார்மல் பிளைன்ல இருக்கிற Great Plainsல இருக்கிற பிளைன் அல்லனாலே that means சமமான பகுதியில் இருக்கிற பிளேசஸை கம்பேர் பண்ணும்போது ஹைலி எலிவேட்டடான மவுண்டன் பிளேசஸில் வந்து ரொம்ப கூலராக இருக்கும். அதனால தான் நம்ம சம்மர் சீசனில் வந்து நம்ம அங்கே டூரிஸ்ட் தட் மீன் சுற்றுலாத்தலங்களாக அது இருக்கும் இல்லையா. நம்ம போய் ரொம்ப ஹாட்டை வந்து நம்ம ஜாலியாக கூலாக போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக போவோம். ஏன் அது ரொம்ப கூலர் ஆகுதுன்னா அஸ் அ ஹைட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் அதுக்கு ரீசன், த ஆல்டிடியூட். ஓகே, நெக்ஸ்ட் பாருமா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. Next third one பாருமா, distance from the sea. Okay, distance கடல் மட்டத்திலிருந்து, அதாவது நியர்பை ஏரியாஸ் எல்லாம் சீக்கு நியர்பையாக இருக்குன்னா அது ஈக்குவபிள் கிளைமேட்டாக இருக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ரொம்ப ஹாட் பிளேஸாக இருக்கும். A large area of India, especially the peninsular region. What is meant by peninsula? It's the 3 sides of water covered by a place covered 3 sides of water is called a peninsula. Okay, this one is a peninsula. இங்க அரேபியன் சி. ஓகே, இந்தியாவில் சவுத் பிளேஸில் இருக்கிற ஓகே, ஸோ இங்கே அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன். Okay, அப்போ 3 sides of water, Arabian Sea, Bay of Bengal, Indian Ocean. This place was called the Peninsula, Deepagarbham. Okay, Peninsular. Okay, Peninsular சொல்வாங்க. So, அப்போ இது the large area of India, especially the peninsula India, is not very far from the seas. ரொம்ப far கிடையாது, ஏன்னா ரொம்ப நியர்பையாக இருக்குது, not very far. அதை நோட் பண்ணிக்கோ, not very farனா ரொம்ப தூரமாக இல்லை. ஓகே, the entire area has clear maritime influence. Maritime அதாவது கடல், that mean கடலுடைய ஆதிக்கம் ரொம்ப இங்கே அதிகமாக இருக்கும். Influence on the climate விட influence இருக்கும். This part of the country does not have a very clearly marked winter. Okay, the temperature is equal almost throughout the year. Temperature ரொம்ப சேமா
சீசனலாக தான் இருக்கும் throughout the year. Areas of central and north India experience much of seasonal variation the temperature due to the absence of influence of the seas. அதாவது எங்கெங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் ஓகே சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து சி உடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால மேரிடைம் ஆதிக்கம் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப நார்த்துக்கும் சவுத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் வந்து சென்ட்ரல் இந்தியா நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸு மற்ற சீசனல் வேரியேஷன் இருக்கும். ஓகே ரொம்ப ஹாட்டாக இருந்தால் ஸோ ஹாட்டு, கோல்டாக இருந்தால் ஸோ கோல்டு. ஏன்னா அங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த சி அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் சீஸ் கடல் முடிய அதாவது நியர்பை அரேபியன் சீயில் பே ஆஃப் பெங்காலும் இல்லை இந்தியன் ஓஷனும் இல்லை, அது சென்ட்ரல் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் அந்த சீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதனால சீசனல் வேரியேஷன் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதே சவுத் இந்தியாவில் அந்த டிஃப்ரென்சேஷன் இருக்காது. இயர் சம்மர் ஆர் ஹாட், வின்டர் ஆர் கோல்டு. அதாவது சென்ட்ரல் இந்தியாவிலும் நார்த் இந்தியாவிலும் சம்மர்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சம்மர்ஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கும், வின்டர்ஸ் ஆர் கோல்டாக இருக்கும். த ஆனுவல் டெம்பரேச்சர் அட் கொச்சின் டஸ் நாட் எக்ஸீட் 30 டிகிரி செல்சியஸ் மேலே போகாது எங்கே கொச்சினில். ஏன்னா அது ரொம்ப தட் மீன்ஸ் சீஸோட இன்ஃப்ளூயன்ஸில் இருக்குது. இட்ஸ் லொக்கேஷன் ஆன் த கோஸ்ட் ரீஜன் இருக்குது. கோஸ்டல் என்ன கடற்கரைக்கு நியர்பையாக இருக்கிறதுனால 30க்கு மேலே போகாது. வைல் இட் இஸ் அண்ட் ஹை 40 டிகிரி செல்சியஸாக இருக்குது எங்கே டெல்லி சென்ட்ரல் இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் 40க்கு மேலே இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சீஸ்க்கு நியர் இல்லை. இட் இஸ் லொக்கேட்டட் இன் த இன்டீரியர் பார்ட், உள்புறமாக கண்ட்ரியுடைய உள்புறமாக இருக்கிறதுனால இன்டீரியர் பார்ட்டாக இருக்கிறதுனால டெல்லியில் வந்து 40க்கு மேலே போகும். அதே கோஸ்ட் நியர்பை இருக்கிற கொச்சினில் 30க்கு மேலே டிகிரி தட் மீன் செல்சியஸ் டிகிரி இன்க்ரீஸ் ஆகாது. ஏர் நியர் த கோஸ்ட் ஹேஸ் மோர் மாய்ஸ்சர், அதே ஏர் காற்று ஓகே ரொம்ப மாய்ஸ்சர் ஈரப்பதமாக இருக்கும். அண்ட் கிரேட் பொட்டென்ஷியல் டு ப்ரொடியூஸ் த பெர்சிபிடேஷனா ரெயின்ஃபால். அதே வந்து எப்போதுமே நம்மளுக்கு ஒரு கிளைமேட்டு அதாவது நம்மளுடைய வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப க்ளவுடியாகவும் ரொம்ப பெர்சிபிடேஷனாகவும் தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது மாய்ஸ்சர்லெஸ் ஆகும் ஈரப்பதமாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு எதுக்கு வழிவகுக்கும் பெர்சிபிடேஷன் ரெயின்ஃபாலுக்கு வழிவகுக்கும். அது வந்து தட் மீன் ஹேர் நியர் த கோஸ்ட் ஹேஸ் மோர் மாய்ஸ்சர். அப்போ கடற்கரை ஓரத்தில் இருக்கிற டைமில் அது போல் மாய்ஸ்சர்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது கிரேட் பொட்டென்ஷியல் டு பெர்சிபிடேஷன் வழிவகுக்கும். டியூ டு திஸ் ஃபேக்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் அட் கொல்கட்டா near the coast is 119 centimeter and decrease just only 24 centimeter எங்கன்னா பிஹேனர். ஓகே என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ சம்மர் சீசன் அதாவது டெம்பரேச்சர் பற்றி சொல்லிட்டாங்க, இங்கே ரெயின்ஃபால் பற்றி சொல்லணும்னா தட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து கொல்கட்டா ஏன்னா கோஸ்ட்டுக்கு நியர்பையாக இருக்குது. கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற கொல்கட்டாவுக்கு எவ்வளோன்னா 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்குது. அதே வந்து இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிற பிஹேனரில் வந்து ஒன்லி 24 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சீஸுடைய ஆதிக்கம் தட் மீன் ஏரில் மட்டும் இல்லை அண்ட் ஆல்சோ த ஹாட் பிளேசஸ்லையும் அதாவது பிளேசஸ் சம்மர்னால் சம்மராகவும் ரொம்ப ஹாட்டாக இருக்குது கோல்டாகவும் இருக்குது. அது நியர்பை சீஸில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு சம்மருடைய கண்டிஷன் சொல்லிட்டாங்க, ஹாட்டாக இருக்குது ரொம்ப ஹாட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே எங்கே பார்த்தோன்னா கொச்சின் வந்து கோஸ்ட் நியர்பை இருக்கிறதுனால 30க்கு மேலே ஏறல அதாவது மாடரேட்டாக இருக்குது ஏன்னா அது கோஸ்ட்டில் இருக்குது. அதே வந்து இன்டீரியர் பார்ட்டில் வந்து டெல்லியில் வந்து 40க்கு மேலே டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதே வந்து ரெயின்ஃபால் பார்த்தோன்னா ஏர் நியர்பை இருக்கிற கோஸ்ட்டில் வந்து ரொம்ப மாய்ஸ்சர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதுக்கு ரெயின்ஃபாலுக்கு வழிவகுக்குது. அதனால தான் கொல்கட்டாவில் வந்து ஆனுவலி 119 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்குது. அதே பிஹேனர்ஸ் நியர்பை இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிற பிஹேனரில் ஒன்லி 24 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் latitude பார்த்துட்டோம், second one altitude பார்த்துட்டோம், third one distance from the sea பார்த்துட்டோம், the fourth one is monsoon winds. The most dominant factor which affect the climate of India is monsoon winds. ரொம்ப climate affect பண்ற ஒன்று எதுனா the monsoon wind. These are the seasonal reversible winds and India remain the influence of these winds. India ரொம்பவே இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கும். அதாவது நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் monsoon, northeast monsoon. Okay, so the considerable part of the year through the sun rays are vertical over the central part of India during the mid-June. The summer season end in India by the end of the May. Summer season India end of the May end of the it is because of the onset of southwest monsoon bring down the temperature of the entire India and causes a moderate to heavy
ரெயின்ஃபால் இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஏன் வந்து இங்கே ஜூனில் முடிஞ்சிடுச்சு, அதாவது இந்தியாவில் சென்ட்ரல் பார்ட்டில் இந்தியாவில் ஜூனில் வெர்டிக்கல் சன்ரைஸ் வந்து ஜூனில் இருந்தால் கூட சம்மர் வந்து எப்போ முடிஞ்சிச்சு, மேல முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் யாருடைய ஆதிக்கம் இருக்குன்னா சவுத் வெஸ்ட் மன்சூனுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால, அன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மன்சூன் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் என்டையர் இந்தியா டெம்பரேச்சருக்கும் வழிவகுக்குது அண்ட் ரெயின்ஃபாலுக்கும் வழிவகுக்குது. அதாவது தென்மேற்கு பருவமழை, தென்மேற்கு பருவ காற்று. ஓகே. Similarly, the climate of southeast monsoon, southwest India is also influenced by the northeast monsoon. அதாவது சவுத் ஈஸ்ட் இந்தியா, அதாவது இது சவுத்து இது ஈஸ்ட். இந்த சவுத் ஈஸ்ட் இந்தியாவில் எதனுடைய ரெயின்ஃபால் தான் அதிகமாக கிடைக்குன்னா நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு பருவமழை. அதாவது சவுத் வெஸ்ட் மன்சூன், நார்த் வெஸ்ட் மன்சூன் இருந்தால் கூட இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் சவுத் வெஸ்ட் மன்சூனுடைய ஆதிக்கம் இருந்தாலும் இந்த சவுத் இந்தியாவுடைய மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டில் நல்லா கவனிங்கம்மா. இட்ஸ் அ நோட் தட் பாயிண்ட், இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட்ஸில் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் தென்மேற்கு பருவக்காற்று பருவமழையுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட இந்த இந்தியாவுடைய சவுத்து அண்ட் ஈஸ்ட் இந்த ரீஜன், அதான் இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா இந்த இடத்துல இருக்கிற இங்கே வந்து ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கு, அதாவது ரெயின்ஃபால் ரீஜன் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கிறது எதுன்னா சவுத் வெஸ்ட் மன்சூன் கிடையாது, நார்த் ஈஸ்ட் மன்சூன். நார்த்லேருந்து வர இந்த காற்று தான், ஓகே, காற்று தான் வந்து இங்கேக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுது. அதை தான் சொல்கிறாங்க. the climate of southeast India is also influenced the northeast monsoon, that is the monsoon winds. Okay. Next, weather climate weather refers to the state of atmosphere placed at a given point of time. particular time la atmosphere நிகழற changes தான் வந்து நம்ம weatherன்றோம். but climate is the accumulation of daily and seasonal weather events in a given location over a period of 30 to 35 years. 30 to 35 yearsல ஒரு particular regional season and ஒட்டுமொத்தமான weather condition. okay, ஒரு 35 years 3 months summer, 3 months winter, 3 months autumn, 3 months spring இருக்குன்னா அதை தான் நம்ம கிளைமேட்டாக ரெஃபர் பண்ணுவோம். பட் வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் டேவில் நடக்கிற அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், வெதர்னு சொல்கிறோம். ஓகே. அப்போ வெதர்ன்றது எஸ் டே கால்குலேஷன், கிளைமேட்ன்றது எஸ் இயர் கால்குலேஷன். ஓகே. நெக்ஸ்ட் ரிலீஃப்னா இயற்கை அமைப்பு. ஓகே, இயற்கை அமைப்பு. Relief of India has greater bearing the major elements of climate and as a temperature. நம்மளுடைய இயற்கை அமைப்பு இந்தியாவுடைய பொசிஷன் வந்து as a geographical position வந்து நிறைய விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. தட் மீன் டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ஓகே, மேஜர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. டெம்பரேச்சர், செகண்ட் ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், நெக்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸு அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். த இமாலயா ஆக்ட் அஸ் அ பேரியர். நம்மளுக்கு இமாலயா ஒரு பெரிய பேரியராக இருக்குது. த ஃப்ரீசிங் கோல்டு விண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா. ஓகே, சென்ட்ரல் ஏஷியாவில் அந்த ப்ரீசிங் கோல்டு ரொம்ப ஹாட்டான ரொம்ப கடுமையான குளிர் வந்து நம்மளுக்கு எது தடுக்குதுன்னா நம்மளுக்கு ஹிமாலயாஸ் தான் தடுக்கு நம்மளுக்கு இந்தியா வந்து தட் மீன் சப்கான்டினென்ட்டை நம்ம பீஸ்ஃபுல்லாக அதாவது மாடரேட்டாக வைக்குது. எதுனா ஹிமாலயாஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாருமா, வார்ம். ஓகே, அதாவது சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்து அந்த ரொம்ப கடுமையான குளிரை வந்து கோல்டு வந்து வராமல் இந்தியாவுக்கு என்ட்ராகாமல் தடுக்கிறது எதுனா அந்த ஹிமாலயாஸ். அது இல்லைன்னா ரொம்பவே கடும் குளிரால் அங்கே நம்ம நார்த் இந்தியா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ வார்ம் கண்டிஷனை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா ஹிமாலயாஸ். எது? ஹிமாலயாஸ். அப்போ நம்மளுடைய ரிலீஃப் ஃபீச்சர்ஸ். such the north India experience a tropical climate. note பண்ணிக்கலாமா? north India என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண the tropical climate even during the winter. during winter டைம்ல கூட இந்தியா வந்து north India வந்து tropical climate இருக்குது. during southwest monsoon areas of the western slope of the western Ghats is the heavy rainfall. that means நம்மளோட இந்தியாவில் வெஸ்டர்ன் ஸ்லோப் இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. அதே வந்து கான்ட்ராரி த வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா எங்கெல்லாம் ரெயின்ஃபால் கிடைக்கல, மகாராஷ்டிரா, கர்நாடகா வாஸ்ட் ஏரியாஸ் எல்லா இடமும் சொல்லக்கூடாது, ஒரு சில பர்டிகுலர் இடத்துல மட்டும். கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு லை இந்த ரெயின் ஷேடோ அஸ் அ லீவர்ட். இந்த லீவர்ட்ஸ் என்ன ஆப்போசிட் சைடு, அதாவது நல்லா கவனிமா. இப்போ இப்படி இருக்குதுன்னா இங்கே வெஸ்டர்ன் காட்ஸ்மா,
வெஸ்டர்ன் காட்ஸ் இங்கே இருக்கிறதுனால அப்போ அந்த விண்ட்ஸ் போயிட்டு அவங்க இது பண்ணுறதுனால அங்கே நம்மளுக்கு ரெயின்ஃபால் கிடைக்குது. ரெயின்ஃபால் கிடைக்குது. இங்கே வெஸ்டர்ன் காட்ஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால நிறைய இங்கே ரெயின்ஃபால் கிடைக்குது. அது லீவர்ட் சைடுனா இந்த விண்டுடைய ஆப்போசிட் சைடு இங்கே இருக்கிற மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா அண்ட் இன்னொரு பிளேஸ் சொல்லியிருக்காங்களே ஆந்திர பிரதேஷ், இங்கே இருக்கிற ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு இஸ் லீவர்ட் சைடு. லீவர்ட் சைடுனால் அதனுடைய ஆப்போசிட் சைடு, அதாவது விண்டுடைய ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால ரொம்பவே கம்மியான ரெயின்ஃபால் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ த லீவர்ட் சைடு ஆஃப் த வெஸ்டர்ன் காட் ரிசீவ் வெரி லிட்டில் ரெயின்ஃபால். During this season, the Mangalore, எங்கெல்லாம் அதிகமாக ரெயின்ஃபால் கிடைக்குதுன்னா Mangalore located on the coast gets a rainfall of about 280 centimeter rainfall, whereas Bangalore, okay, இங்கே இருக்கிற மேங்களூர் அதாவது கோஸ்டில் இருக்கிற மேங்களூரில் 280 centimeter rainfall கிடைக்குது. அது இன்டீரியர் பார்ட்டில் இருக்கிற பெங்களூர் only 50 centimeter rainfall. புரிஞ்சுதாமா? அப்போ இன்ஃப்ளூயன்ஸு மவுண்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற தட் மீன் காற்று போகிற திசையிலே இருக்கிறதுனால தான் இங்கே போயிட்டு மோதுறதுனால தட் மீன் என்ன சொல்கிறது மாய்ஸ்சர் வெதர் போய் ஸ்ட்ரைக்கான மட்டும்தான் அங்கே ரெயின்ஃபால் கிடைக்கும். அப்போ இங்கே இங்கே மேங்களூர் இருக்குது, கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற மேங்களூரில் 280 centimeter ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்குது. அதே அதனுடைய ஆப்போசிட் சைடில் இருக்கிற பெங்களூரில் ஒன்லி 50 centimeter ரெயின்ஃபால் கிடைக்குது. ஏன்னா அது லீவர்ட் சைடு இருக்குது. ஓகே, that Bangalore located on the leeward side receive only about 50 centimeter rainfall. அப்படி நோட் பண்ணிக்கோமா. Next, jet streams. 6 jet streams. Jet stream is a fast moving wind. நோட் பண்ணிக்கோ. jet stream நால என்னன்னா it's a fast moving wind blowing in the narrow zone. ஒரு குறுகிய பகுதியில் fast அப்பர் அட்மாஸ்பியரில் நோட் பண்ணிக்கோமா. அப்பர் அட்மாஸ்பியரில் ஒரு குறுகிய பிளேஸில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற விண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜெட் ஸ்ட்ரீம் சொல்கிறோம். அப்போ ஜெட் ஸ்ட்ரீம் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோவிங் இன் த நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி என்னன்னு சொல்கிறாங்கன்னா த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மன்சூன் இஸ் driven by the shift of the subtropical westerly. அப்போ சவுத் வெஸ்ட் மன்சூன் உருவாகிறது எதனால தானா tropical westerly jet from the plains of India towards the Tibetan plateau. அதாவது என்னன்னா வெஸ்டர்லி விண்ட்ஸ் பிளைன்ல இருந்து டிபெட்டன் பிளாட்டை நோக்கி போகும்போது தான் எது உருவாகுதுன்னா சவுத் வெஸ்ட் மன்சூன் உருவாகுது. அதே வெஸ்டர்லி விண்ட்ஸ் தான் சவுத் வெஸ்ட் மன்சூன் உருவாகிறதுக்கு வழிவகுது. The easterly jet streams are tropical depression both during the southwest monsoon and retreating monsoon. Okay, easterly jet stream காஸ் பண்ணுது எதனா tropical depression, ரொம்ப அழுத்த நிலையை, that means ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப அழுத்தமான பகுதி. டிப்ரெஷனால என்னது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை உருவாகுது. எந்த டைம்லனா போத் சவுத் வெஸ்ட் மன்சூன் அண்ட் ரீட்ரீட்டிங் மன்சூன். அப்போ ஜெட் ஸ்ட்ரீம்னால இஸ் ஃபாஸ்ட் மூவிங் blowing fast moving winds blowing the narrow zone in the upper atmosphere we call the jet stream. அப்போ சவுத் வெஸ்டர்லி விண்ட் சவுத் வெஸ்ட் மன்சூன் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. ஈஸ்டர்லி விண்ட் போத் நார்த் வெஸ்ட் மன்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மன்சூன்லேயும் உருவாகிறதுக்கு வழிவகுக்குது. ஓகே, தட் மீன் டிப்ரெஷன் டைமில் உருவாகுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ டுடே கிளாஸில் நம்ம கிளைமேட் பார்த்துருக்குறோம், நேச்சுரல் வெஜிடேஷன் பின்னாடி பார்த்துருக்கோம். இப்போ கிளைமேட்டை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கிளைமேட் அஃபெக்டிங் வாட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த climate of India பார்த்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த latitude, altitude, second one is the altitude, third one is the distance from the sea, the fourth one is the monsoon wind, fifth one is the relief, sixth one is the jet stream. அப்போ 16 நீங்கள் தரவா ரீட் பண்ணுங்கள், லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள். ஸோ we will meet in the next class. Okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B
Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School 45/7 Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.